வணக்க மக்களே, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? 80 சீட் பிளஸ் துணை முதல்வர் பதவியா? பாஜக கூட்டணிக்கு விஜய் வருவாரா? அண்ணாமலை கொடுத்த ஒரு அதிர்ச்சி தகவல். வாங்க வீடியோவை கண்டாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி என்று தமிழக அரசியலில் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது நடைபெறும் சூழல்தான் அனைத்து கட்சிகளும் இப்பொழுதே தனது கட்சி பணிகளை தொடங்கிவிட்டது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணியில் விஜயை கொண்டு வர அவருக்கு கண்டிப்பாக 80 சீட்டுகள் பிளஸ் துணை முதல்வர் பதவி வரை கொடுக்க பாஜக முன்வந்ததாக பேசப்பட்டு வந்த நிலையில்தான் இது குறித்து தமிழக முன்னாள் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதாவது இதற்கு அண்ணாமலை அளித்த பதில் என்னவென்றால், என்டிஏ கூட்டணிக்கு விஜயை கொண்டு வர பாஜக பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்பட்ட நிலையில்தான் இன்று தாவைக்கா நிர்வாகி அதாவது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளார். எனினும் விஜய் இன்னும் நேரடியாக எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவென்றே கூறப்படுகிறது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தலுக்கு ஒரு மாதம் கூட இல்லை நிலையில்தான் திமுக ஒருபுறம் பலம் வாய்ந்த கூட்டணியை உருவாக்கியிருக்கிறது. அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணியில் அதாவது பாமக அமமுக இருந்தாலும் ஒரு பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சி என்பது கூட்டணியில் இல்லை என்றுதான் அரசியல் வியூகம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் தான் விஜய் கூட ஒரு அரசியல் குதித்துள்ளதால் அவர் பக்கம் கூட வாக்குகள் போகக்கூடும் நிலைதான் பார்க்கப்படுகிறதா. அதாவது போதாத குறைக்கு விஜயை திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார். இதனால் திமுக எதிர்ப்பு வாக்குகளை விஜய் பிரித்தால் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாதகமாக அமையும் என்பதால் விஜயை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்றுதான் பாஜகவின் தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் இதற்காக பல முறை விஜயிடம் பேச்சுவார்த்தை கூட நடத்தப்பட்டிருப்பதாக டெல்லி தலைமை அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் விஜய் அவர்கள் திட்டவட்டமாக கூறிவிட்டார், நாங்கள் யாருடன் கூட்டணி இல்லை என்பதுதான் விஜயின் ஒரு முடிவாக கூறப்படுகிறதா. முதலில் விஜய் அவர்களுக்கு 45 தொகுதிகள் கொடுக்க பாஜக முன்வந்ததாகவும் பின்னர் 80 தொகுதிகள் பிளஸ் ஒரு துணை முதல்வர் பதவி கொடுக்க பாஜக முன்வந்ததாகவும் அதற்கு எடப்பாடி சம்மதிக்கவில்லை என்றுதான் பேசப்படுகிறதா. இந்நிலையில்தான் தான் விஜய் கூட்டணிக்குள் இழுக்க பாஜக பேச்சுவார்த்தை நடத்தியதான் என செய்தியாளர் சந்தித்த முன்னாள் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அண்ணாமலை பேசியதாவது, திமுக கடந்த 2 தினங்களாகவே பதற்றத்தில் உள்ளது. அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி திட்டத்திட்ட வெளியில் போய்விட்டதால் திருமாவளவன் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை வரவே இல்லை என்பதும் எத்தனை கட்சிகள் வரவே மாட்டோம் என்கிறார்கள். இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள்தான் கண்டிப்பாக தாவைக்காவின் முதலமைச்சர் வேட்பாளர். அது மட்டுமின்றி 234 தொகுதியிலுமே விஜய் தான் தனித்து போட்டியிடும் என்பதை தாவைக்கா நிர்வாகிகள் எல்லாம் கூட்டத்தில் ஆலோசித்து முடிவுகள் எல்லாம் தெரிவிக்கப்பட்ட நிலையில்தான் கண்டிப்பாக அவர் யாருடன் கூட்டணிகளுமே தான் தெரிந்து வருகிறதா. இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக விஜய் அவர்கள் எதிர்க்கட்சியாக உருவாகக்கூட சூழல் தமிழக அரசில் கண்டிப்பாக உருவாகக்கூடும் என்ற நிலைதான் பார்க்கப்பட்டு வருகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.